ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க நாம கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசிய உரை தொடர்பான முழு விவரங்களை முதல்ல பதிவு பண்ணிடலாம். மாநிலத்தில் சுயாட்சி குறித்தும் மத்தியில் கூட்டாட்சி குறித்தும் சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கியமான பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதாவது மத்திய மாநில அரசின் உறவு குறித்து அறிந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில உயர்மட்ட குழு ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குழு சமீபத்துல தமிழ்நாடு அரசாங்கத்திடம் தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. இந்த அறிக்கையினுடைய பகுதி 1 தான் சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு வாசித்தார். அதுல முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மொழி, இனம், மதம், பண்பாடு உள்ளடக்கிய மாநிலங்களில் வாழக்கூடிய மக்களின் உரிமையோடும் உணர்வோடும் அவர்களை வாழ வைக்கக்கூடிய உண்மையான ஒரு கொள்கை தான் மாநில சுயாட்சி. ஆனா மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநிலத்தினுடைய அடிப்படை உரிமைகளையே மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில தான் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த மத்திய மாநில அரசின் உறவுகள் குறித்து 1971 ராஜமன்னார் குழு ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஆனா எந்த முன்னேற்றமும் இதுவரைக்கும் நடக்கல, ஏமாற்றமே தொடருது அப்படின்னு முதலமைச்சர் சட்டப்பேரவையில பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. முக்கியமாக மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், மத்தியில் கூட்டாட்சி தொடர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தார். கூட்டாட்சி என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் இன்றைக்கு பேரவையில சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சியை நாம் தொடங்க வேண்டும், நம்மை விட்டால் தொடங்குவதற்கு இங்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் பேரவையில இன்றைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. மத்திய மாநில அரசின் உறவுகள்ல சமநிலையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த முதலமைச்சர் மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் அறிக்கை சட்டப்பேரவையில கொடுத்திருக்கோம். இதை எல்லாரும் வாசித்து விட்டு இதை சம்பந்தமான ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த முதலமைச்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறிப்பாக மாநில சுயாட்சிக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அளவுல மாநில அரசு அதிகாரத்தன்மையான ஒரு அரசாக இருக்கக்கூடிய அளவுல அந்த மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாய்ப்புகளும் அதிகாரமும் ஒரே இடத்துல குவிந்து கிடைக்கிறது, மாநில சுயாட்சி மூலம் மட்டுமே அதனை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு இந்த மத்திய மாநில அரசு உறவு குறித்த அறிக்கையை முன்வைத்து பல விஷயங்களை சட்டப்பேரவையில முதலமைச்சர் இன்றைக்கு பதிவு செய்திருந்தார். மேலும் ரமேஷ், இந்த மத்திய மாநில அரசுகள் உறவு தொடர்பாக இந்த அறிக்கையில வேற என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது முதலமைச்சர் குறிப்பிட்டதை தவிர? குறிப்பாக மாநில அரசு மீதான அந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு குறைவாக தான் இருக்கு. மாநில அரசு பட்டியலில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட மத்திய அரசு கையில எடுத்துக்கிறாங்க. மாநில அரசுக்கு ஆளுநர் மூலமா பல நெருக்கடிகளை கொடுக்கறாங்க, மாநில அரசை முடக்க பாக்குறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஹிந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு, ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு வழிகள்ல மாநில அரசை ஈஸியா செயல்பட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு கபலீகரம் செய்யக்கூடிய முயற்சி நடக்குது. அதனால இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அந்த மாற்றம் அப்படிங்கிறது முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி மத்தியில தொடரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கணும். உண்மையான கூட்டாட்சி கருத்து எழுப்புறும் வகையில நம் பயணம் தொடரும் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த மத்திய மாநில அரசின் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மூத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு அரசுக்கு ஒரு அறிக்கை அளித்திருக்கிறது. இந்த அறிக்கை சம்பந்தமாக தான் முதலமைச்சர் நீண்ட ஒரு விளக்கத்தை பேரவையில இன்றைக்கு கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதுல முக்கியமான சில விஷயங்கள் தான் இந்த மாநிலத்துல சுயாட்சி வேண்டும், மத்தியில கூட்டாட்சி தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநிலங்களுக்கான அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இன்னும் அதிகம் வழங்கணும். ஒரே இடத்துல, அதாவது மத்திய அரசிடமே எல்லா அதிகாரமும் குவிந்து கிடைக்கிறது, அதை மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் முதலமைச்சர் இன்றைக்கு பேசினதுல முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டியிருக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.